ஒரு அருமையான டென்னிஸ் பிளேயர் இருக்காருங்க, நோவக் ஜோகோவிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோகோவிச் ஒரு டென்னிஸ் பிளேயர், வேர்ல்ட் நம்பர் 1, நல்ல ஒரு பிளேயர். சமீபத்தில் அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பார்த்தேன். 2012 ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மேட்ச் நடக்குதுங்க, ஃபைனல். 5 மணி நேரம் 33 நிமிஷம் அந்த மேட்ச் நடக்குது. பெரிய மேட்ச், லாங்கஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல். அவரும் நடால் ஆடுறாங்க. எல்லாருமே சொல்றாங்க பயங்கர டயரிங்கான மேட்ச், எப்படி இவ்வளவு ஃபிட்னஸ்ல ஒரு ஆடுறாரு. அதன் பிறகு ஜோகோவிச் சொல்றாரு, நான் 2008 இருந்து சாக்லேட் சாப்பிடுறதை நிறுத்திட்டேன். சாக்லேட் சாப்பிட்டா என் ஃபிட்னஸ் போகுது. 2008 சாப்பிடல, 9 சாப்பிடல, 10 சாப்பிடல, 11 சாப்பிடல, 12 சாப்பிடல. 5 ஆண்டு காலம் வேர்ல்ட் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர் சாக்லேட்டே சாப்பிடல. அதன் பிறகு கோச் சொல்றாரு, இவ்வளவு பெரிய மேட்ச் ஆடி இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. இப்ப நீங்கள் நான் என்ன நினைப்போம், ஒரு பெரிய மேட்ச் ஜெயிச்சிட்டோம், நடால்ட்ட ஜெயிச்சிட்டோம், ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி டைரி மில்க் சாப்பிடலாம். அன்னைக்கு ஜோகோவிச் சொன்னாரு, ஆமா நான் சாப்பிட போறேன்னு ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு கார்னரை உடைச்சு அதுல ஒரு பாதியை உடைச்சு நாக்குல வச்சு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. So greatness comes with self discipline. நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க, ஒரு மிகப்பெரிய மனிதராக நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்க கூட செல்ஃப் டிசிப்ளின் வந்தா மட்டும்தான் மிகப்பெரிய மனிதராக யாராக இருந்தாலும் எந்த துறையிலையும் வர முடியும். டிசிப்ளின் டு சே நோ, இதனால எனக்கு எந்த லாபமும் இல்ல, நோ. சோசியல் மீடியானால லாபம் இல்ல, நோ.